வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு முற்றிலும் மாறுபட்ட ஒரு தலைப்பு. எல்லாருடைய மனசிலும் எழக்கூடிய ஒரு தலைப்பு. எல்லாருக்கும் இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயத்தை பற்றி கேள்வி இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. நமது ஜாதகத்தில் முழு வாழ்க்கையை பற்றிய தலையெழுத்து எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கா? அப்படி இருக்குன்னா முயற்சி மற்றும் பக்தியால் விதியை மாற்ற முடியுமா? அற்புதமான தலைப்பு. ஒவ்வொரு மனுஷனும் நம்ம எல்லாம் பிறக்கிறோம். இப்போது சில சந்தர்ப்பங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வோம். உயர்ந்த பணக்கார குடும்பத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு நல்ல ஜாதகம் இருக்குது, வசதியான வாய்ப்புகள் இருக்கணும். அவருடைய சிறு வயது பருவம் என்பது அருமையாக இருக்குது. எண்ணற்ற வசதிகள், கல்வி எடுத்த உடனே பெரிய ஸ்கூலில் நல்ல யூனிஃபார்ம் சட்டை, காரில் டிரைவரோடு போயிட்டு வர்றது, வசதியான வாழ்க்கை, கேட்டது சாப்பிட கிடைக்கும், எது விளையாட ஆசைப்படுறாரோ அந்த விளையாட்டு பொம்மைகள்லாம் கிடைக்கும். கொஞ்சம் வயசு போனவுடனே அந்த வயசுக்கு ஏற்பட்ட ஒரு மோட்டர் பைக்கு, ஒரு நல்ல ஒரு செயின் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. மொபைல் ஃபோனு, வசதிகள், 1000 வேலைக்காரர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் நல்ல ஜாதகத்தில் முழு வாழ்க்கையும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ இவருடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்குது நம்ம வச்சுக்கோங்க. ஒரு பொருளாதாரம், ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த திருமணம் அவருக்கு சரியாக அந்த வாழ்க்கை அமையலைன்னா அந்த திருமணத்தின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு மன சங்கடத்துக்கு அவர் ஆளாகிறாருன்னு வச்சுங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, அவமானப்படுத்தப்படுறாரு, சொத்தெல்லாம் இழக்கிறாரு, வாழ்க்கை மாறுகிறது. அப்போது பிறந்த உடனே முழு வாழ்க்கையும் எழுதப்படுகிறதா அப்படின்னா உண்மையிலே எழுதப்படுதான், அதுவும் உண்மைதான். முயற்சி மற்றும் பக்தியால் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா, இப்போ நான் சொன்ன நபர் உச்சத்திலிருந்து தெருவுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். மறுபடி தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய வாழ்க்கையை முயற்சியால் பக்தியால் சீரமைத்து கொள்ள முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஜாதகருடைய அமைப்பு கர்மா என்பது 5ஆம் இடம். அங்கே அவருடைய கர்மா, அதாவது நித்திய கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா எழுதப்பட்டிருக்குதான். ஆனால் இந்த 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் தன்னுடைய சுய முயற்சியால், தன்னுடைய பக்தியால், ஏழ்மையான நிலைமையில் பிறக்கக்கூடியவங்க குடிசையில் பிறந்து நல்ல படிப்பு படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறி லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்தவர்களும் நம்ம பார்க்குறோம். பணக்கார குடும்பத்தில் பிறந்து போதை பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு பிறருடைய வாழ்க்கையும் கெடுத்தவர்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ ஜாதகம் என்பது முழு தலையெழுத்தும் எழுதப்பட்டது தான். ஆனால் கடவுள் நமக்கு ஒரு 33% வாய்ப்பை கொடுக்கிறார். அதுதான் ஆகாமிய கர்மா. முன்னாடி நான் சொன்னது நினைவிருக்கும். சஞ்சித கர்மா, பூர்வ புண்ணிய கர்மான்னு சொல்கிறோம். ஒரு பிறவியில் நாம் செய்யக்கூடிய கர்மா. பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம். நம்முடைய தாய் தகப்பனார் நமக்கு கொடுக்கக்கூடிய கர்மா, அவர்கள் வழியில் வரக்கூடிய கர்மா. அப்பா அம்மாவோட பணங்காசு நமக்கு தான் வருது, அவங்க செய்த பாவம் அதுவும் நமக்கு தான் வருது. அது பிராரப்த கர்மா. ஆகாமிய கர்மாவில் தான் முயற்சியை பற்றியும் பக்தியை பற்றியும் வருது. இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய செய்தி என்னென்னா, நம்ம எப்படி வேணால் பிறக்கலாம். கருப்பாக பிறக்கலாம், ஒரு இந்த சமுதாயத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கீழ் வகுப்பு சேர்ந்து அது மாதிரி ஏழையாக பிறக்கலாம், இல்லை நமக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் பிறக்கலாம். அப்படி ஏற்கனவே பிறந்தவர்கள் ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கிறார்கள், பிரதம மந்திரியாக உயர்ந்திருக்கிறார்கள், உலகத் தலைவர்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்மளுடைய விதியை நினைத்து இப்போ இப்படி வச்சுப்போமா, சூப்பராக தலையெழுத்து ஜாதகத்தில் இருக்குது. நான் எந்த முயற்சியும் செய்யலை, எந்த பக்தியும் இல்லை அப்படின்னா என் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? இருக்காது. ஆக ரெண்டுமே வேணும். ஜாதகத்திலையும் நல்ல ஒரு தலையெழுத்து இருக்கணும், நம்முடைய நல்ல முயற்சியும் இருக்கணும். சில சந்தர்ப்பங்களில் ஜாதகத்தில் நமக்கு சரியாகவே இல்லை தலையெழுத்து அப்படின்னா கூட நாம் நம்ம மேலே வச்சுருக்கிற தன்னம்பிக்கை இருக்குது பாருங்கள், நாம் போடுற முயற்சியும் உழைப்பும் இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கடினமாக போட வேண்டியது இருக்கும். அப்படி போட்டால் தலையெழுத்தையும் மாறி விதியை மதியால் வெல்ல முடியும். இந்த செய்தியை தான் நாம் எடுத்துக்கணும். ஜோதிடமும் இதையத்தான் சொல்லுது.
வெறுமனை வேலை செய்யாமல் வீட்டில் கிரகங்களை நம்பி படுத்திருக்கிறதுங்கிறது பிரயோஜனம் இல்லை. கிரகங்கள் முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் நாம் அதிகப்படியாக உழைக்கணுமா, தலையெழுத்து சரியாக இல்லைனா. தலையெழுத்து சரியாக இருந்தால் கொஞ்சம் உழைச்சாலே நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இதைத்தான் எல்லாமே பறைசாற்றுகின்றன. வேறொரு தருணத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.